யானை தன்னுடைய குட்டியை குட்டி தண்ணிக்குள்ளே இறங்க பயப்படும், அதை தள்ளி தள்ளி, அது மாதிரி நீங்கள் யானை நான் குட்டி தள்ளி தள்ளி வளர்த்து இப்போ எந்த சந்தத்துக்கும் எழுதுகிற ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு உங்களால் தான் கிடைச்சது. அது ரொம்ப அற்புதம். அது நீங்கள் கூட சந்தமாக புலமைப்பு தான் அடிக்கடி ஒரு பத்திரிகைகளுடைய விஸ்வநாதன் பண்ணாத சந்தமாக சொந்தத்துக்காக இல்லை, வந்ததுக்கு ஏதாவது எழுதப்படாது, அதெல்லாம் எழுதிக்கிட்டு ரொம்ப அதுமாக பண்ணிட்டு இருக்கு. இத்தனை காலம் பாட்டுகள்லாம் உயிரோடு இருக்குன்னு அதான் காரணம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ரெண்டும் இருக்குது, சொந்தமும் இருக்குது, சாகித்யம் இருக்குது. அது காரணம் வந்து நீங்கள் எழுதுகிறவனையும் லேசில் விட மாட்டீங்க, பாடுறவரையும் லேசில் விட மாட்டீங்க, ஆர்கெஸ்ட்ராக்காரையும் லேசில் விட மாட்டீங்க. அவங்க டென்ஷன் ஆகி கோபம் வந்தால் கூட நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்து அதை எப்படி ஆடுற மாட்டை ஆடி கறக்கிறது, பாடுற மாட்டை பாடி, உங்களுக்கு சவுந்தரா எனக்கு டஃபெல்லாம் வந்து நான் பார்த்துருக்குறேன். கோவிச்சுன்றலாம் அவர் போயிருக்காரு, ஆனால் நீங்கள் கோவிச்சிக்க மாட்டீங்க. கிடைச்ச வெற்றியெல்லாம் அவங்க மாதிரி நல்ல அந்த டீம் ஒர்க் தான். ஆமாம், பாடகர்கள், வாத்தியார், பாட்டு எழுதுறவங்க, பாடுறவங்க, ஆர்கெஸ்ட்ரா, டீம் ஒர்க், எல்லாம் டீம் ஒர்க். அதெல்லாம்